நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் இந்த கடை உணவுகளுக்கும் வீட்டு உணவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சமைக்கிற உணவுகளை மட்டும்தான் உண்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்து, ரெண்டாவது டேஸ்ட் ஒன்று. எனக்கு கடை உணவுகள் ஒத்துக்காது, எப்பயுமே ஒத்துக்காது. அது தவிர டீ, காப்பி, சிகரெட்டு இந்த மாதிரியான பழக்கமும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு எப்பயுமே வந்துடணும். அதனால் நம்ம காலைல கிளம்பும்போது டிஃபன் பாக்ஸில் எப்பயும் கொண்டு வந்துடுறது தான். இன்னும் எத்தனை பேர் வீடுகள்லேருந்து உணவு கொண்டு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா கடை உணவுகளில் எண்ணெயில் இருந்து மாவுலேருந்து எதுவுமே அன்னன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே பழைய உணவுகளாக தான் இருக்கும். ஒன்று, இன்னமும் இந்த பழங்காலத்தில் சாப்பிட்ட உணவுகள், அதாவது பழைய தலைமுறைகளில் வந்து நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட உணவுகளை இன்னும் எவ்வளோ பேர் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குறை இல்லை. உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை இலை, தோசை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு